நீங்கள் கூட்டம் பிரம்மாண்டம் போடுற கணக்கெலாம் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஜனங்கள்கிட்ட? விஜய்னா யார்? இன்னை வரைக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல் அதிகாரிகளை விட மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு இது பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவேன். எங்கேயாவது நான் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லியிருக்காரா விஜய்? சொல்லுங்கள். இனிமேல் வேணால் இப்போ நான் பேசுறதெல்லாம் கேட்டு கூட சொல்லலாம். ஏன்னா உட்கட்டப்புன்னு சொல்லி உட்கட்டப்புன்னா அவங்க பேசுகிறாங்க. தலைவர் அங்கேருந்து கூப்பிட்டு வரமே, அதான் பெரிய உட்கட்டம். அதை தாண்டி திமுக ஆட்சியில் என்னென்னலாம் அவலங்கள் இருக்கிறதுன்னு அதை சுட்டி காட்டுறாங்கல்ல. நீ முதலமைச்சர் தானேங்க, வருங்கால முதலமைச்சர். அது தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஏங்க இப்போ தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கலையே. நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, என்ன படிக்கிற தம்பி? நான் +2 படிக்கிறேன் சார். எப்படி இந்த எண்ணமே இல்லாமல் இவர்கள் சொல்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் அதுன்னு. விஜய் பேச்சில் எங்கேயாவது நம்பிக்கையாக நான் முதலமைச்சர் ஆனாலும் அதை செய்வேன், அது பேசுகிறவங்கள்ட்ட பேச வேணான்றார். பேசாதீங்க வேணாம். வாழும் காமராஜர்னு சொன்னால் கிண்டல் அடிக்கிறாங்க, உடனே வாழும் காமராஜர்லாம் சொல்லாதீங்கன்றார். அந்த தன்னம்பிக்கையே என்னை கேட்டால் அவருக்கு இல்லை.